Hey friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கிச்சடி ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான கிச்சடி ரெசிபி எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அகலமான வானலா ஒன்று எடுத்துக்கலாங்க. 1/2 கிலோ அளவுக்கு வறுத்த வெள்ளை ரவை இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்த வெள்ளை ரவையாவே இருந்தாலும் நம்ம ஒரு டைம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடிப்பிடிக்காம நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறட்டும். இப்போ நம்ம வந்து உப்புமா தாளிச்சுக்கலாம் வாங்க. வானல்ல கொஞ்சமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூடயே நம்ம உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் நல்லா சேர்ந்து பொரியட்டும். இப்போ இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 3-4 சேர்த்துக்கோங்க. கூட குறைவேன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு சிறு துண்டு அளவுக்கு இஞ்சி நம்ம தட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. இஞ்சி இந்த அளவுக்கு நல்லா ஒன்று பாதியாக தட்டி இது கூட சேர்த்துட்டு அந்த எண்ணெயோடய நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 முந்திரி எடுத்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம நல்லா இது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம். கேரட் பீன்ஸ் வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம பெருசாக கட் பண்ணோம்னா நம்ம வந்து தண்ணி விட்டு வேக வச்சு சேர்த்தணும். அப்படி சேர்த்தாம நம்ம எண்ணெயிலே வதக்கி இந்த கேரட் பீன்ஸை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கோம். நல்லா சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். நல்லா இப்படி கலந்து விட்டதுக்கு அப்புறமா தட்டு போட்டு மூடிடலாங்க. அந்த ஆவிலேயே இந்த எண்ணெயிலையும் நல்லாவே இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. எல்லாத்துலேயும் உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கணும் இல்லைங்களா, நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லாவே வதங்கி நல்லா குறுகி நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த கப்பில் ரவை வந்து 1 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம வெள்ளை ரவை எடுத்தோம்னா 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வெந்து சூப்பராக பொலன்னு கிடைக்கும். நான் சொன்ன அளவுலே அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த ரவையை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலரி எடுத்துக்கலாம். சட்டுன்னு வெந்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக நமக்கு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யும் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டோம்னா கிச்சடி வந்து நல்லா பொலன்னு நல்லா மணல் மாதிரி சூப்பராக நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக இதே அளவுகளோட நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாம் நல்லா ஒரு தடவை நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட தொட்டுக்க வந்து கார சட்னி இல்லைன்னா வந்து தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இல்லை சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும்.
எவ்வளோ அழகா சூப்பரா நமக்கு கிச்சடி தயாராயிடுச்சு பாருங்க. பார்க்கறதுக்கே நல்லா சூப்பரா நல்லா ஹோட்டல்ல செஞ்சு குடுக்குற மாரி எவ்வளோ அழகா இருக்கு. இப்ப இது கூட தொட்டுக்க வந்து நம்ம வந்து தேங்காய் சட்னி தாங்க செஞ்சிருக்கோம். ரொம்ப ஈஸியான முறையில, குயிக்கான டைம்ல ஒரு சூப்பரான கிச்சடி செய்யணும்னா, கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கிச்சடி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.